கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே, என் வாழ்வில் ஒளியும் நீயே, என் சத்திய வழியும் நீயே, என் வாழ்வில் ஒளியும் நீயே, என் சத்திய வழியும் நீயே, என் அன்பினாழி நீயே, என் கண்ணின் விழியும் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே, என் ஜீவ அப்பம் நீயே, என் ஜீவ பானம் நீயே, என் ஜீவ அப்பம் நீயே, என் ஜீவ பானம் நீயே, என் ஜீவ பலனும் நீயே, என் ஜீவ ஊற்றும் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தாயினும் தயை உடையான் நீயே, தாயனும் தயை உடையான் நீயே, என் நல்ல மெய்ப்பன் நீயே, என் நல்ல மீட்பன் நீயே, என் நல்ல மெய்ப்பன் நீயே, என் நல்ல மீட்பன் நீயே, என் செல்வ பாக்கியம் நீயே, என் நல்ல தேர்வு நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே, வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே,
இன்று உயிரோடு இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற வார்த்தைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. எங்களுக்கு அனுகூலமான துணை ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அவற்றுக்குள் ஓடி சுகமாய் தங்குகிறார் என்று எழுதியிருக்கிறது அப்பா. அவன் என் நாமத்தை அறிந்தபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றும் நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த பிளஸிங் பிரைட் டைம்ல வந்திரலும் கேட்கிற மக்கள், பிரசங்கிக்கிறவர், அங்கே வந்திருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் பரிசுத்தாவின் ஆள்கை கொடுக்கிறேன். உடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தும் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, அடியானையும் இந்த பிளஸிங் பிரைட் டைமையும் பரிசுத்தாவியான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வாசிக்க கேட்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். வாசி மகளே. 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவரை உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் கேடயமா இருக்கிறார், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். உனக்கு ஒப்பானவன் யார்? யாருக்கு ஒப்பானவன்? ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பானவன் யார்? கிறிஸ்தவ ஜனத்துக்கு எழுதலைங்க. என்ன எழுதிருக்கு? ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு, வீண்டெடுக்கப்பட்ட கூட்டமே. முட்டம் கி வர்கீஸ் ஐயா பாடினார். வீண்டெடுக்கப்பட்ட கூட்டமே, ஆனந்த மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு வருவார்கள். அவர்கள் தலைமையே என்ன இருக்குமா? நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். மீட்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். நாம் ஆனந்த களிப்போடு தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். மகிமையின் கரத்தினால தேவன் உங்களை அணைத்துக் கொள்ள போகிறார். வல்லமையான தேவனுடைய வல்லமை உள்ள கரத்திலே நாம் நீ அடங்கியிருக்க போகிறோம். தேவனுடைய கரணமை அணைத்துக் கொள்ளும். அவர் இடது கை என்னை தலையின் கீழுக்கும், வலது கரம் என்னை அணைக்கும். ஒரு உணர்வு உள்ள இதயம் வரட்டும், ஜெபிக்கிற இதயம் வரட்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களாங்கிறத ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இல்லாட்டி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வராதிங்க, ஜபமே பண்ணாதீங்க, எக்கேடும் கட்டு போங்க. ஒன்று அந்த பக்கம் போனா நரகம், இந்த பக்கம் வந்தா கர்த்தருடைய ராஜ்யம். எது வேணும்னு சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். தெரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு சொந்தமானது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உனக்கு முன் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், எதை வேணாலும் நீயே எடுத்துக்க. ஆண்டவரை தேடுகிறவர்கள் உண்மையோடு தேடணுமா? கையை தட்டுங்களேன். பயச்சோடு தேடணும். ரட்சிக்கப்பட்ட ஜனம், உனக்கு ஒப்பானவன் யார்? நீ பாக்கியவான். சங்கீதம் 144:15 சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உபாகம் 4:7 சொல்லுகிறது, நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு சமயமாய் தேவனை பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? ரஞ்சன் ராஜரத்தினம், நீங்க கொழும்புல இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் மதுரையிலிருந்து, இந்தியாவிலிருந்து பேசுறேன். நீங்க மதுரையை பார்த்திருக்கீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. நான் உங்களை இதுவரை பார்த்ததே இல்லை. ஆனா நமக்குள்ள ஒரு சகோதர சிநேகம் வந்திருக்கிறது. ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், ஒரே ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஒரே அப்பாவே அப்பா என்று நீங்களும் நானும் அழைக்கிறோம். நீங்கள் யாரோ நான் யாரோ, ஆனா ஒரே வீட்டுக்கும் போய் குடியிருக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே இடத்துக்கு போக போகிறோம். இப்போ நீங்களும் நானும் நாம் பேசுறதை நீங்க கேட்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக அங்கிருந்து காத்திருக்கிறீங்க. ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறார், ஒரு தேவனுடைய மனுஷன் பேசுகிறார். அவர் மூலம் தேவனுடைய வார்த்தை வருகிறது. எனக்கும் என் குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. என் வாழ்வை மாற்றப் போகிறது. எனக்கு விடுதலை வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்க, அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கைகளை தட்டி
அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. தேவ வார்த்தை அதுதான். ஏதோ உட்கார்ந்தோம் ஆன்லைன் ப்ரோக்ராம்ல மீட்டிங்ல பங்கெடுக்கிறோம். ஜூம் மீட்டிங்ல இருக்கும். ஜூம் மீட்டிங் எல்லாம் ஜூம் மீட்டிங் இல்லைங்க. தேவன் சமீபத்துக்கு மட்டுமா? தேவன் தூரத்துக்கு தேவனா இருக்கிறார். மைக் இருந்தாலும் அவருடைய வார்த்தை போகும், மைக் இல்லாட்டியும் அவருடைய வார்த்தை போகும். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கத்தான் போகிறார். ஒவ்வொரு வாரமும் பல இடத்திலிருந்து மக்கள் ஆன்லைன்லையும் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்கில் உட்காந்து பார்க்கறது, இந்த கண்ணாடி இந்த டையும் பார்க்கறதுக்கா இல்லை. ஒரு எலும்பு துண்டு மதுரையிலிருந்து கத்திக்கிட்டு இருக்குது. அந்த எலும்பு துண்டு மேல் தேவ வல்லமை இருக்கிறது. அந்த எலும்பு துண்டு பேசும் பொழுது எங்கள் எலும்புகளிலே உயிர் உண்டாகிறது. கைகளை தட்டி உங்கள் நம்பிக்கை அதுவானால் இன்றைக்கே அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். 40 ஆண்டுகள் ஓடி இருக்கிறேன். நான் பிறந்ததின் பலன். ஓடி 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 உழைத்திருக்கிறேன். கால் முட்டுகள் எல்லாம் கலண்டு விட்டது. ஒவ்வொரு அவயவங்களும் கலண்டு விட்டது. ஆண்டவருக்காக ஓடி 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 உழைத்திருக்கிறேன். என் பிறவி பலன். இந்த ஜென்மத்தில் இந்த மனித பிறவியிலே தேவன் அவரை தேவன் என்று அறிந்து கொள்ள கொடுத்ததை போல ஒரு பாக்கியம் எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கைகளை தட்டி ஒருவன் மேன்மை பாராட்ட விரும்பினால் கிருபையும் சத்தியத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்பதை அறிந்திருக்கிறதை அல்லாமல் வேறொன்றை குறித்து அவன் மேன்மை பாராட்டாது இருக்க கடவன். MSW மேன்மை இல்லை, இங்கிலீஷ் பேசுறது மேன்மை இல்லை, கீபோர்டு வாசிக்கிறது மேன்மை இல்லை, ஜெபிக்கிறது மேன்மை இல்லை, உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணுறது மேன்மை இல்லை, மிக்சரில் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை, கார் ஓட்டுறது மேன்மை இல்லை. அவரை அறிந்திருக்கிறது தான் மேன்மை. கைகளை தட்டி அவர் தேவன் என்று அறிந்திருக்கிறது பெரிய மேன்மை. உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பாக்கியவான். நீங்க அண்ணன் அங்க மாமா இன்னும் வண்டி போல மாமா, வீட்டில் தங்கச்சி மாமா, வீட்டில் இப்படி இருக்கேன் மாமா, என்ன செய்ய தெரியல மாமா, என்ன மாமா இந்த பிறவி தான் உன் பாக்கியமான பிறவி. ஏன் தெரியுமா? உன் குலத்தில் கோத்திரத்தில் ஜாதியில் இல்லாத ஒரு ரட்சிப்பை உன் தள்ள கர்த்தர் வைத்தார். பார்த்தியா? அந்த பாக்கியம் இந்த உலகத்தில் வேற யாரும் கிடைக்குமா? கையை தட்டு. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? சொல்லு. நான் பாக்கியவான். என்னை ஒரு சோமஸா போட்டுக்கிட்டு இருக்கேனே, எங்கள் அம்மா வருது, தாயத்தை கொண்டு வருது, மருந்தை கொண்டு வருது, அதை கொண்டு வருது. என்ன நான் சொல்லுவேன், அநேக நேரத்தில் அன்பா என் பிள்ளைய சொல்லுவேன், மண்டையை பொழந்துருவேன். இனி அந்த தாய்கிட்ட சொல்லு, வந்தா சாப்பிடு, பணம்னா வாங்கிட்டு போ, நீ அம்மா நான் மகன், அந்த பாசத்துக்கு எனக்கு ஒரு தடையும் இல்லை. ஆனால் நான் நம்பி இருக்கிற நம்பிக்கைக்கு விரோதமாக எதை பேசினால் இந்த வீட்டுக்கு வராது சொல்லி அனுப்பிடான்னு சொல்லிவிட்டேன். சொன்னையா? சொல்லிட்டேயா? கை தட்டுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற விசுவாசிக்கிற இன்னார் இந்த தேவனுக்கு விரோதமாக என்ன பேசினாலும் என் வீட்டுக்கு நீ வர வேண்டாம், நான் அங்கே அனுப்பி விட்டுறேன். என்னத்தை? காசு பணம் தேவையை அனுப்பி விட்டுறேன். ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் போராடவில்லை. இந்த விசுவாசத்துக்கு தான் போராடினேன். தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில், குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், உடன் ஊழியர்களிடத்தில் இன்றைக்கு வரை நான் தாழ்ந்து செருப்பையும் மிதியடையும் போல யூஸ்மி எழுதின காரணம் இது டோர்மேட்டை போல நான் தாழ்ந்து போவதே என் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக. கைகளை தட்டி. மற்றபடி என்னையெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒருத்தன் வந்து நிற்க முடியாது. ஆண்டவர் தன்னை தாழ்த்தினது போல உங்களை உங்கள் குடும்பத்துக்குள்ளே தாழ்த்தி பாருங்கள். மகிமையான சந்தோஷம் இருக்கும், மகிமையான வெற்றி இருக்கும். நான் காலை நேற்று என் காலை இப்படியே தடை விட்டுக்கிட்டே ஆண்டுகிட்ட சொன்னேன், நான் நடந்த நடையும், நான் கிடைந்த பட்டினியும், நான் அடைந்த உபத்திரமும், என் உள்ளமடைந்த சோர்வும் உமக்காத்தானப்பா அந்த கால் ஓடிச்சு, இந்த கால்களை கொஞ்சம் தொட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். கண்ணீர் வடிந்தது. எல்லாரும் என்னை பலவீனமாக இருக்கிறீங்க, நல்லா உங்களுக்கு ஜெபிக்கிறாங்க, சந்தோஷம். உமக்காகத்தானே ஓடினேன், உமக்காகத்தானே உபாசம் படினேன், உம்முடைய சுவிசேஷத்து நிமித்தம் தானே இந்த பாடு எனக்கு. இல்லைன்றால் என்றைக்கோ உலக மனுஷன் 2 வேஷம் போட்டு வாழலாம். ஒருத்தலாம் நேற்று டைரக்டாகவே மோகன்சி அண்ணனை மண்டையை உடைக்கிறேங்கிறான். அவன் பின்னாடி ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க கூட்டம். எனக்கு என்னன்னு தெரியல, கண்ணீர் வந்துச்சு.
எவ்வளவு துணிகரம் தேவனுடைய மனிதர்களை பற்றி பேசுவதற்கு, எவ்வளவு துணிகரம் எங்கிருந்து வந்துச்சு? நம்மகிட்ட உண்மை இல்லை. எழும்புங்க, இப்படி கள்ளர்கள் எல்லாம் சாம்பலாய் போக வேண்டும், நாசமாய் போக வேண்டும், நம்முடைய காரியம் வாய்க்காதே போக வேண்டும். மோகன்சி அண்ணன் எப்படிப்பட்டவரோ ஏதுப்பட்டவரோ, மிகுந்த அன்புள்ளவர் என் மீது. நாங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ், தூரத்திலிருந்து பார்த்து கொண்டவர்கள். ஆனால் அவர்கிட்ட எந்த காரியமும் எனக்கு பிடிக்கதோ இல்லையோ, எத்தனை கோடி மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து விடாமல் உலகமெங்கு சுற்றி 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 இயேசு 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 என்று இதுவரை வாழ்ந்திருக்கிறார். கைகளை தட்டி. தினகரங்கள் அப்படிதான், அவரை பற்றிலாம் தூசிக்கிறாங்க. அவரை பற்றி என்ன தெரியும்டா அவங்களுக்கு? அவரை பற்றி என்ன தெரியும்? இஸ் எ மேன் ஆஃப் காட். நீ என்ன நெகட்டிவ் கமெண்ட் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. அது பார்த்தேன், தொட்டேன், பேசினேன், அணைத்து கொண்டார். அவருடைய அன்பை நேரடியாக பார்த்தவன், வாழ்க்கையை அணுவா பார்த்தவன். அவருடைய பிரசங்கத்தில் ஒவ்வொரு வார்த்தை, ஒரு வார்த்தை கூட தரையில் விழுவதில்லை. கோடி கோடி மக்களை ரட்சிப்புக்குள் நடத்திய தேவ மனுஷன். அதனால் நம்ம கணக்கு போடுறது, நம்ம மூளை அறிவுக்குள்ளே யாரையும் கணக்கு போட்டுறக்கூடாது. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷனை பாக்கியவான் என்கிறார். கைகளை தட்டி. கர்த்தருடைய இந்த தேசத்தை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு தேவ மனிதனுடைய கால்கள் மலையில் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. கைகளை தட்டி. எவ்வளவு அழகா இருக்கிறது. நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு சவிமாய் தேவனை பெற்றிருக்க வேற பெரிய ஜாதி எது? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகளாகும்படி உனக்கு அதிகாரம் அப்பா. அவரை ஏற்றுக்கிட்டா போதுமா நீ அவருக்கு பிள்ளையாமா? எனக்கு இதுதான். என் வீட்டில் என் ரூமுக்குள்ளே வருவாங்க, என் கபோர்டை திறப்பானுங்க, என் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்குவாங்க, என்னுடைய ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போய் காசு எடுப்பாங்க, கீ எடுத்துக்குவாங்க, எல்லாம் எடுத்துக்குவாங்க. அவங்க என்னை அரட்டுவாங்க. நான் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ கொண்டு இது கூட நேற்று நியூஸ் பார்த்ததுனால தான். இந்த அவன் சொல்கிறான் படுத்துக்கிட்டேன், வரங்காம்பட்டிலே ராஷ்டிரிய நேதாவை முக்கியமந்திரி ஆக போகுது. என்ன உறங்கக்கூடாதா? அரசியல் தலைவராக போகிறீங்களா? என்ன முதலமைச்சராக போகிறீங்களா? எப்பா பார்த்தாலும் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டா நீ என்ன எனக்கு எனக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா? அப்படியா? பின்ன இல்லாண்டு பின்ன அவட வலிக்கிறது இவிட வலிக்கிறது. அவன் தான் சின்ன பையங்கள்லாம் நம்மளை கேள்வி பண்ணுதுயா. சின்ன பையங்கள்லாம் நம்மளை விரட்டுற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவனை தூக்க முடியலை, இவனை தூக்க முடியலை, கொஞ்சமும் முடியலை, உன்னையும் கொஞ்சம் முடியலை. அப்போ இதுக்கு கொஞ்சம் மீசை வந்த உடனே நல்ல ஆலோசனை தான் சொன்னான். கொஞ்சம் தூங்குங்க, சும்மா பாட்டுக்கு அவன் நியூஸு இவன் நியூஸ்ன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ பார்த்தது தான் இந்த அண்ணனை மண்டை உடைக்கிறேன்னு சொல்கிறத. இந்த ஒரு அம்மாவை பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு, தாறுமாறா அசிங்கமாக பேசினார்ல பெண்களை பற்றி. அதெல்லாம் அப்போ தான் பார்த்தேன், என்னோட இப்படி பேசுகிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு பெண்கள் கூட்டம் சிரிக்கிறாங்க, கெக்க சிரிக்கிறாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்குது, பெண்கள் பாலியல் தொழில் செய்கிறவங்கள வேறு மாதிரி பேசக்கூடாது, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, விபச்சாரங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 மாதம் தான் ஆச்சு. கோர்ட்டு கூட சொல்லியிருக்குங்க, இவன் தெரியாத பற்றி அவதூறு பண்ணுறானுங்க. அது யார் பார்த்து ரசிக்கிறா? பெண்கள் பார்த்து ரசிக்கிறாங்க. அதான் கொடுமை. மற்ற எல்லாத்துக்கும் நின்றுவாங்க. பல முன்னாள் நடிகைகள், கட்சிகளில் தலைவிகளாக இருக்கவங்க, ஓ இந்த கவர்மெண்ட்டில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா தான் உடனே அவங்கள மகளிர் சங்கம் வரும். வேற எங்கே நடந்தாலும் இந்த மகளிர் நாணயம் எங்கே போகுதுன்னு தெரியலங்க. நம்ம வாழ்க்கையில் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா நம்மை புத்திரராக புத்திரிகளாக தத்தெடுத்துக் கொள்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைங்க தான் அப்படின்னு அழைக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், என்னன்னாலும் கேளுங்க நான் தாரேன். கடைக்கு கூட்டிகிட்டு போனால் பசங்க அவன் ட்ரெஸ் எடுப்பான். நான்
விலை டேக், அதுக்குன்னு விலை டேக்கா, ப்ரைஸ் டேக்கை பார்த்து தான் நான் எனக்கு எடுப்பேன். இவங்க ப்ரைஸ் டேக்கெல்லாம் பார்க்குறதே இல்லை. பில் போடும்போது அது எவ்வளோடா, 2500 அப்போ நான் 500 தான் எனக்கு சட்டை வாங்கியிருக்குது. இவங்க எங்கே அது பார்க்கல தாத்தா, எவ்வளோ அது பார்த்தியா விலையானா? ஓ, அவங்க அப்போ என்ன அப்படின்னு அவனும் விலை டேக் பார்த்து தான், ப்ரைஸ் டேக் பார்த்து தான் அவங்க அப்பா எடுப்பான். அவனுக்கு பசினா என்னன்னு தெரியும், இவங்களுக்கு வாசிக்க தெரியும். எனக்கு பசினா என்னன்னு ப்ராக்டிக்கலாக தெரியும், உங்களுக்கு பசி அப்படின்னா வாசிக்க தெரியும். ஏன்னா அந்த பாதையிலே நாங்கள் கடந்து வந்தவர்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் தேவன்தான் எங்களை உயர்த்தினார் என்ற சிந்தை எங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் தான் எங்களை உயர்த்தினார். யோவான் 16:24 சொல்கிறது, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்பா பிள்ளைகளுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செய்யணும்னு தான் விரும்பாங்க. நிறைய வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு துணி எடுப்பீங்க, ஈஸ்டருக்கு துணி எடுப்பீங்க, பிறந்த நாளுக்கு துணி எடுப்பீங்க. அம்மாவுக்கு அழகான சேலை வரும், பட்டு சேலை கூட வரும், நகை வரும், பிள்ளைகளுக்கு வரும். அப்பா எடுத்து பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள், மனசை நெஞ்ச கையை வச்சு சொல்லுங்கள். உங்கள் அப்பா நல்ல ட்ரெஸ் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் ஒரு வேஷ்டி சட்டை அல்லது அம்மா ஆஃபரில் எடுப்பாங்க, டிஸ்கவுண்டில். தாய் தானே போய் எடுக்கிறது. உங்கள் அப்பாவுக்கு டிஸ்கவுண்டில் எடுக்கலாம். யார் காசு கொடுத்து விட்டது? அப்பா தான். அது டிஸ்கவுண்டில் இத்தனை ஆஃபரில் ஒரு பேண்ட்டு சட்டை 500 1000 எடுத்துகிட்டு வந்து அப்பா அதையும் ஒன்று சந்தோஷப்பட்டு, நல்லா இருக்குடா, பிள்ளைங்களை பார்த்துட்டு நல்லா இருக்கு பிள்ளைகளுக்கு காலையில் இட்லி கறி குழம்பு வச்சு கொடுத்துரு, அதை கொடுத்துரு, இதை கொடுத்துரு. எங்கே கடன் வாங்குவான்னு தெரியாது. நம்ம அப்பாவும் அப்படி தான். கேளுங்கள், எப்படி கொடுப்பாராம்? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சங்கீதம் 95:3 சொல்லுகிறது, கர்த்தரே மகாதேவன். சங்கீதம் 147:5 சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் பலமுள்ளவருமாய் இருக்கிறார். சங்கீதம் 24:7-8 சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இந்த மனுஷங்களை நம்பும்போது நம்ம தோற்று போய் விடுவோம். தயவு செய்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நாசியில் சுவாசம் உள்ள ஒரு மனுஷனையும் நம்பாதீங்க. உங்கள் பையனையும் நம்பாதீங்க, உங்கள் வீட்டுக்காரையும் நம்பாதீங்க, உங்கள் மகளையும் நம்பாதீங்க, மகனையும் நம்பாதீங்க, கர்த்தரையே நம்பிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சின்ன உதாரணம், பல பிரசங்கத்தில் சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். சென்னையில் நடந்த சம்பவம் 10, 30, 35 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு வங்கி மேனேஜர் இருந்தார். அவர் குழந்தைகள் இல்லை. எதிர்த்த வீட்டிலே அதே வங்கியில் பணிபுரிகிற இன்னொரு அதிகாரி இருந்தார். அங்கே ஒரு ஆண் மகன் ஒருவன், பெண் பிள்ளை ஒருத்தி, 2 குழந்தைகள். அந்த பையன் எப்போ வீட்டுக்கு வருவான், அங்கிள் கூடுவான். பெற்ற மகனை, குழந்தை இல்லாதவர் ஆயிட்டு பெற்ற மகனை போலவே நேசித்தார். 1 வயசு 2 வயசுலேருந்து பல ஆண்டுகள் ஆச்சு. பிள்ளை மாதிரியே இந்த வீட்டில் தான் தூங்குவான், இவர் நெஞ்சில் படுத்துக்குவான். இவர் ரொம்ப பாசமாக வச்சிருந்தார். ஒரு நாள் அவசரமாக வங்கியின் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும், நாளை புது கணக்கு வருது அப்படின்னு அங்கே போய் பார்த்து எல்லாம் முடிக்கணுங்கிறதுக்காக இவர் பேங்க்குக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே கிளம்பினார். அப்போ இவன் கூட இந்த பையன் 25 வயசாச்சு இவனுக்கு. நானும் வர்றேன் அங்கிள் அப்படின்னா. வேண்டாப்பா, அங்கெல்லாம் உன்னை கொண்டு போகக்கூடாது. என்னப்பா, என்ன அங்கிள், நான் உங்கள் மகைமம், நான் வரக்கூடாதா? நான் வரேன். சரி வாடா, இன்னும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. கூட்டிகிட்டு போய் கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு லாக்கர் ரூமை திறந்தார். லாக்கர் ரூமை திறந்து அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணார். கட்டுக்கட்டாய் பணம் அடுக்கப்பட்டிருக்கிறது. நகைகள் குவியல் குவியலாக அங்கே இருக்கு. இதை இந்த 25 வயசு பையன் பார்த்தான். கொஞ்ச நேரத்தில் சபலம் அவனை ஆட்டியது. எவ்வளோ பணம்! வாழ்க்கையில் சினிமாவில் கூட இவ்வளோ பணத்தை நான் பார்த்ததில்லை. உடனே அவனுக்கு ஒரு வயலண்ட் ஆனான், மூர்க்கமானான். திடீரென்று அவர் மீது பாய்ந்தான். விளையாடாதடா, இப்போ போயிட்டு என்னை பயமுறுத்திக்கிட்டு, மகன் தானே நினச்சிக்கிட்டு விளையாடாத பாடினார். என்ன சொன்னாங்க கேட்கல. பிறகுதான் இவருக்கு சீரியஸான விஷயம் புரிஞ்சு. கழுத்தை பிடிச்சி நெரிச்சான். என்னடா வலிக்குதுப்பா, ஏன் இப்படி பண்ற?
ஒன்றும் யோசிக்கல. கோணி பை, சாக்கு பை தைக்கிற ஊசி அங்கே கடந்து விட நிலம். அதை எடுத்தான், கீழே தள்ளி விட்டுட்டு சதக்கு சதக்கு சதக்குன்னு குரல் வளையிலே குத்தினான். கூச்சல் போட்டார். ஐயோ மகனே, தப்பு பண்ற, எனக்கு வலிக்கிறது, என்னை விட்டுடு பிளீஸ். என் மகனே எனக்கு விட்டுருப்பா, என்னை விட்டுருப்பா, நான் அப்பா மாதிரி உனக்கு விட்டுரு, பணம் தவறு செய்ய போகிறாய், விட்டுரு. கூச்சல் போட விடவே இல்லை. 100க்கும் அதிகமான முறை இந்த குரல் வளையில் குத்தினார். ரத்தம் பீரிட்டது. அதே இடத்தில் செத்து விழுந்தார். பணத்தை எல்லாம் ஒரு சாக்கு பையில் கட்டிக்கிட்டு மூட்டையா போட்டு தலைமறைவாகி விட்டார். போலீசார் வந்தார்கள், தேடினார்கள், துப்பு துலங்கவில்லை. அந்த பேங்க் முன்னாடி பூ விற்கிற ஒரு அம்மாட்ட விசாரிக்கும் போது, அன்னைக்கு சிசிடிவி எல்லாம் கிடையாது, இப்படி ஒருத்தன் வந்தான் அப்படின்னா யார் அவன், அவனுக்கு புரிந்தது போலீஸுக்கு. நேராக பெங்களூரில் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 50 லட்சம் 50,000 50 லட்சமோ 5 லட்சமோ செலவழிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி அப்படியே அரெஸ்ட் பண்ணாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டது. ஆயுள் தண்டனையோ ஒரு மரண தண்டனை கைதியாக ஜெயிலில் போட்டார்கள். என்னை போல ஒரு ஊழியர் அவனை சந்திக்க போனார். அவர் சொன்னார், என்னை மகனை போல வளர்த்தார், என் நெஞ்சிலேயே போட்டுக்கொள்வார். சிறு வயதிலிருந்து அவரிடத்தில் நான் வளர்ந்தேன். ஆனால் பணத்தை பார்த்தேன், நகைகளை பார்த்தேன், பொன்னை பார்த்தேன், என் இதயம் மிருகம் போல மாறியது. அவரை கீழே தள்ளி மேலே நெஞ்சில் அமர்ந்து கொண்டு கோணிப்பை ஊசியை வைத்து அந்த கழுத்திலே குச்சம் பொழுது கூச்சல் போட்டார், மகனே விட்டுருப்பா, பெரிய குற்றம் செய்வ, நீ போலீஸ்ல மாட்டிக்குவ, விட்டுருப்பா, என்னை காப்பாத்துடா, விட்டுடு விட்டுடு. கூச்சல் போட்டார். அந்த கூச்சல் எப்ப எனக்கு மூளையில ஒலிக்கிறது, நான் பெரும் தவறு செய்து விட்டேன், ஐயோ நான் வாழ விரும்பல, சீக்கிரத்தை என்னை தூக்கு போட சொல்லுங்க, தூக்கிலிட்டு கொலை செய்ய சொல்லுங்கள் என்றார். நல்ல மனிதரை இப்படி செய்து விட்டார்களே என்று எதிர்த்த வீட்டில் இருக்கிற அந்த ஐயா என்ன செஞ்சா, என் மகன் இப்படி பண்ணிட்டானே ஒரு நல்ல மனுஷனுக்குன்னு அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய மனைவியும் தங்கையும், அந்த பையனுடைய தாயும் தங்கையும் பைத்தியக்காரிகளை மாறினார்கள். மெரினா கடற்கரையிலே ஓட ஆரம்பித்தார்கள். குடும்பம் முழுவதும் நாசமாய் சொற்ப மதிகேடு திரளா நன்மைகளை கெடுக்கும். கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் பிட்டர்னஸ், கசப்பு கொஞ்சம் உழுதுச்சுன்னா போச்சு. ஒரு அண்டா பால்ல ஒரு ஸ்பூன் விஷம் ஊத்தினாலும் பால் முழுதுன்னா விஷமா மாறிடும். நம்ம வாழ்க்கையில எப்பொழுது சோதிக்கப்பட போகிறோம் என்று நமக்கு இதுவரை தெரியாது. அந்தந்த விஷயம் வரும் வரை நாம் உண்மையா இருக்கிறோம். சோதிக்கப்பட வேண்டிய விஷயம் நமக்கு வந்து விட்டால் தான் நாம் யார் என்பது நமக்கு அன்றைக்கு தெரியும். பணம் சோதிக்கும், பெருமை சோதிக்கும், புகழ் சோதிக்கும், பொறுமை சோதிக்கும். குடும்பத்திலே ஏதோ ஒரு விஷயத்திலே நீங்கள் டெம்ப்ட் ஆவீங்க. அப்பதான் உங்கள் உண்மையான மனுஷன் உங்களுக்குள்ளிருந்து எழும்புவார். இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒரு மாற்று பெயர் உண்டு, மனம் திரும்புகிறவர்கள். கைகளை தட்டி born again. மனுஷனாக அல்ல, மனுஷியாக அல்ல, புது சிருஷ்டியாக மறுபடி பிறந்தவர்கள் என்ற அர்த்தம். இந்த மறுபடி பிறக்காத அனுபவம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களுக்குள்ள அதே ஆதாம் ஏவாளுடைய ஜென்ம சுவாபமே உள்ள உட்கார்ந்திருக்கும். கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னதை விரும்புவார்கள், செய்யாதே என்று சொன்னதை செய்வார்கள். இது கூடாது, இது பாவம் என்று சொன்னால் அவருக்கு இனிக்கும். திருட்டு எது தித்திக்கும்பாங்களே, திருட்டு மாங்காயா, திருட்டு தண்ணீர் தித்திக்கும். வாழ்க்கையை சரி பண்ணிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் குத்தமா இருங்கள். உங்களை அழைச்சவருக்கு என்னைக்கும் நீங்கள் உண்மையா இருங்கள். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். ஏசாயா 22:2, எரேமியா 17:5 சொல்லுகிறது, மனுஷனை தன் நம்பிக்கையாய் கொண்டது மாமிசமானதை தன் பயபலமாக்கி மனிதனை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று.
கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருக்கிற மனுஷனோ பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமொழி 16:20, எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்காக காத்திருங்க, கர்த்தருக்காக நம்பிக்கையோடு காத்திருங்கள், உங்களை பாக்கியவான்களாய் வைப்பார். எத்தனை பாக்கியம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பச்சில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மேருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால்தான், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ, முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழமுயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு,
உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காச்சிடுவார் என்றுமே நம்மை காச்சிடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். ஆண்டவருடைய கரம் இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறது. நீங்கள் பாக்கியவான்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். மாமிசத்தை நம்பாதிருங்கள், மனுஷனை நம்பாதிருங்கள், கர்த்தரையே நம்பிக்கை வைத்திருங்கள். கடைசியில் விசுவாசம். லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லூக்கா 1:45 வாசிக்க கேட்கலாம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க பாக்கியவானா. கர்த்தர் சொன்னது அவளுக்கு நடக்கும், நிறைவேறும். நிறைவேறும், நடக்கணும் இல்ல, நிறைவேறும், ஃபுல்ஃபில் ஆகும். நாம் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் எங்களையே நம்பாமல் எங்களை மரித்தோடு இந்த உயிரோடு எழுப்புகிற இயேசுவின் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமது கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனை அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படலை, உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். தெரியாது, நாளைக்கு நடக்கிறது உனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, உனக்கு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை வச்சிருக்க பத்தியா, ஆண்டவர் எனக்கு நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ண வைப்பார், ஆண்டவர் என்னை சமுதாயத்தில் உயர்த்துவார். பார்க்கல, நான் இதை படிப்பேன், இதை வேலை வாங்குவேன், இந்த பைக் வாங்குவேன், இந்த கார் வாங்குவேன், இதை உனக்கு காசே கிடையாதுங்க, ஆனால் வாங்குவேன். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்பிக்கைன்னா அந்த டாக்டரை நான் மலை போல நம்பியிருக்கேன். அந்த காலத்தில் ஒரு கவிஞர் எழுத, நான் உன்னை மலை போல எண்ணியிருக்கேன், அசையாமல் இருக்காதே. உன்னையும் தங்க செல போல எண்ணியிருக்கேன், நீ பேசாமல் இருக்காதே. ஆணை பார்த்து பொண்ணு பாடுவா, உன்னை மலை போல எண்ணியிருக்கேன், நீ அசையாமல் இருக்காத. மலை அசையாதில்ல. அவன் பாடுவான், உன்னை நான் தங்க செல போல எண்ணியிருக்கேன், பேசாமல் இருக்காதே. இந்த நினப்பு தான் பொழப்ப கிடைக்குதுமாங்க. நம்பிக்கைங்கிறது வேறு. டாக்டரை நம்பியிருக்கேன், வக்கீலை நம்பியிருக்கேன், என் பிள்ளை கல்யாணத்துக்கு அந்த அவரை தான் நம்பியிருக்கேன் சார், 2 லட்ச ரூபா தாரேனார் சார், கடைசியில் கையை விரிச்சிருவான். மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். ஒன்றும் இல்லைங்க, டெபாசிட் இல்லை, காசு இல்லை, ஒன்றுமே இல்லை, கர்த்தர் எனக்கு தருவார் அப்படி உட்கார்ந்துருப்பா பார்த்தியா, அதுக்கு பேர் தான் விசுவாசம். நம்பிக்கை எல்லாருக்கும் பொதுவானது, விசுவாசம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொந்தமானது. அதான் நமக்கு பேர் பிலீவர்ஸ். எப்படியா? விசுவாசிகள். கிறிஸ்தவனுக்கு மட்டும் உள்ள பிப்ளிக்கல் டேர்ம்ஸ் விசுவாசிகள். மற்றவங்கள உங்களை ஆம்பிஷன் என்ன அப்படி கேட்பாங்க, ஒரு எதிர்கால திட்டம் என்ன. கிறிஸ்தவன் கேட்பான், வாட் இஸ் யுவர் விஷன் அப்படிப்பா. உன் தரிசனம் என்னன்னு கேட்பான். இங்கதாங்க இருக்கு. உன்னுடைய எதிர்கால திட்டம், பிளான் என்ன அப்படிங்கிறது வேற, தரிசனம் என்னங்கிற. தரிசனத்தை தொட முடியுமா? தரிசனத்தை எப்படி தடை பார்க்க முடியுமா? தரிசனத்தை எழுத முடியுமா? நமக்கு ஒரு இன்டர்னல் தரிசனம் சப்கான்சியஸில் இருக்கு, கர்த்தனை இப்படி தான் வைப்பார். அந்த தரிசனத்தில் தாங்க வீட்டை விட்டு வந்தேன். கையை தட்டுங்களேன். அந்த தரிசனத்தில் தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவேன், ஏரோப்ளைன் மேலே போகும், அண்ணாந்து பார்த்துக்கிட்டு என் கூட நிற்கிறவங்க ஊழியர்கிட்ட சொல்லுவேன், நான் இந்த ஃப்ளைட்டில் போவேன். சிரிப்பாங்க. ஒட்டு போட்ட பேண்ட்டை போட்டுக்கிட்டு அடுத்த நேரம் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது சொல்லுவேன், மேலே போகிற அந்த ஃப்ளைட்டில் நான் போவேன். ஒரு வீட்டில் பாத்ரூம் இல்லாத வீட்டில் இருந்தேனே, நான் சொல்லுவேன் 5 ஸ்டார் மாதிரி ஆண்டு எனக்கு பாத்ரூம் எல்லாம் வச்சு தருவார். சிரிச்சாங்க. அது தரிசனம். நிறைவேறிச்சா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைவேறிச்சா?
ஒரு பேண்ட்டை ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு 7 வருஷம். ஒரு டை ஒருத்தர் கொடுத்தாரு, அது கல்யாணத்துக்கு வாங்கின டை 1952 வாங்கினது. அது எனக்கு வந்து ஒரு 2 ரிப்பன் மாதிரி கொடுத்தா, அதை கட்டிக்கிட்டு நான் தினகரங்கள் மாதிரியே அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நான் நினச்சிக்குவேன். ஐ எம் சர்வ்ட் ஆஃப் ஆல்மைட்டி காட் அப்படின்னு நிற்பேன். வெக்கமே இருக்காது எனக்கு. ஆண்டவ ஊழியத்தில் எனக்கு வெக்கப்படவே மாட்டேங்க. நான் ஆக்ஷன்லாம் பண்ணுவேன் பார்த்தீங்களா, நீங்களாம் வெக்கப்படுவீங்களா, நான் வெக்கமே பட மாட்டேன். அவருடைய வார்த்தையை குறித்து நான் வெக்கப்பட்டதே இல்லை. கையை தட்டுங்களேன். அந்த ஒத்தட்டையை பார்த்துக்கிட்டே இருந்தார். இதையும் கட்டிக்கிட்டு ஐ எம் சர்வன்ட் ஆஃப் ஆல்மைட்டி காட், ஆல்மைட்டி காட் சொல்கிறான்னு நினச்சி இந்த மதுரையிலே பெரிய யூத் மீட்டிங் நடத்தினாலும் அத்தனை பேருக்கு டை கொடுக்குற அளவுக்கு டையை கொடுத்துட்டாரு. கையை தட்டுங்களேன். எத்தனை ட்ராலி வேண்டாம், ஒரு ரூமு கட்டுங்க ட்ரெஸ்ஸாக வைக்கிறது. யார் தினம் அவனுக்கு திட்டு தான், எனக்கு திட்டிகிட்டே இருப்பான் ட்ரெஸ் எடுக்க. எத்தனை தடவை தான் எடுத்து போடுறது? ஒரு ரூம் கட்டி ஒரு ட்ராக்கா ராலியா ரேக்கு போடுங்க அப்படின்னா. ஒரு ட்ரெஸ் கூட நான் வாங்கினது இல்லைங்க. அதான் உண்மை. கையை தட்டுங்களே. நான் வாங்கினா 500 ரூபாய்க்குள்ளே தான் பார்ப்பேன். ஆனால் மக்கள் வாங்கி அனுப்புவாங்க பாருங்க, 3000, 5000, 30,000. நான் கேட்டதும் இல்லை, கேட்க போகிறதில்ல. அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த கலர் நல்லா இருக்கும் பிரதர், இந்த கலர் நல்லா இருக்கும் பிரதர். ஏன்னா அந்த ஷூட் போட்டிங்க, அடுத்த வருஷம் அடுத்த மாதம் அதே போட்டிங்களே, வேறு ஷூட் போடுங்க, 5 ஷூட் வரும். ஒரு நாள் சிறுமைப்பட்டேன், பட்டினி, சாப்பாட்டுக்காக ஏங்கினேன், நல்ல துணி போட வேண்டும் என்று ஏங்கினேன். அந்த நேரத்திலும் சந்தோஷமாய் ஊழியம் செய்தேன். கர்த்தர் பார்த்தார், என் தரிசனத்தை நிறைவேற்றினார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தரிசனத்தை தரிசனம் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூர தரிசனம் இருக்கணும். இல்லை கர்த்தர் இப்படி தான் வைப்பார் என்று. ஐயா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பீங்க, எப்படி குடும்பம் நடத்துனீங்கன்னு சிஸ்டருக்கு தெரியும். இப்போ எங்கே இருக்கீங்க? காரெல்லாம் வாங்கி ஓட்ட, அதுக்கு பிறகு 50-60 வருஷத்துக்கு மேலே கற்றுக்கிட்டு, 55 வயசுக்கு மேலே தானே கார் கற்றுக்கிட்டீங்க. காரை கற்றுக்கிட்டு அங்கே உள்ளே வந்து ஓட்டி பார்த்தீங்க, வெளியே பார்த்தீங்க. இப்போ யாரும் மைனர் மாதிரி கார் எடுத்துட்டு அப்படி போகிறாரு வாராரு. தெய்வம் அன்னைக்கு சொல்லியிருப்பார் உங்களுக்கு, நான் உனக்கு தருவேன் மகனே, நான் உனக்கு தருவேன் மகளே. ஒரு சொந்தமாக வீடை கொடுத்தார். அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்தார். அது அதை விட எனக்கு சந்தோஷம். கர்த்தர் என்னுடைய அன்பு பிள்ளைகள், ராஜேஷ் சாமுடைய பிள்ளைங்கள், நவீனா சிங்கு. நவீனா வந்து சொன்னான்ட்ட, அங்கிள் அவர் தான் என் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், என் ஆவிக்குரிய தகப்பன். கண்ணீர் வந்துருச்சு எனக்கு. நான் தான் அவங்கள நடத்தினேன். அதற்கு பின்பு நான் எங்கேயோ, அவங்க எங்கேயோ. அதற்கு பின்பு உள்ள காலத்தில் ஒரு மனுஷன்ட்ட கர்த்தர் கொடுத்தாரு. அந்த பிள்ளைங்க வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு, நான் வந்து சொந்தக்காரன் வேற கேட்டீங்களா, அங்கே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு, அங்கே இருக்காங்களா, வரலாமா வேண்டாமா, ஐயா தான் கேட்பார். எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. அந்த ஃபேமிலியெல்லாம் ஒருத்தரை ஏற்றுக்கிட்டா கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் தான் ஏற்றுக்குவாங்க. கைகளை தட்டி. தேவி ஆண்டியெல்லாம் பரிசுத்த வாட்டி, அவங்க உங்களை நேசித்தார்கள். நானும் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். கைகளை தட்டி. அவங்க உங்களை நேசித்தாங்க. அதனால் என்னை வளர்த்த தாய், என்னை பராமரித்த தாய் நேசம் ஆண்டி, ரத்னம் சிவசாமி ஆண்டி, நேசம் ஆண்டி, 3 பேர் என்னை வளர்த்தெடுத்த தாய்கள். இந்த தாய் வந்து ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுத்தா அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. நவீனா சொன்னால் அமெரிக்காவிலேருந்து வந்து அவள் இப்போ 40 வயசு ஆகுது அவளுக்கு. அவன் அங்கிள், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆவிக்குரிய தகப்பனை வரும். இதுதான் நான் வாங்க வேண்டிய சாட்சி. விசுவாசத்தினால் வரும் பலன். விசுவாசிங்க. இன்னைக்கு அதை பார்க்க முடியாதா, டிப்ரெஸ் ஆகிடாத, சோர்ந்து போயிடாத. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இதயத்தில் அது தோன்றவும் இல்லை. கார்த்திக் கவலைப்படக்கூடாது. இருதயத்தில் தோன்றாத செய்கிறவர் கர்த்தர். நினைப்பதற்கும் எண்ணுகிறதற்கும் அதிகமாய் செய்கிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, சிஸ்டர் உஷாராணி அப்படியே பாவம் படுத்திருக்கீங்க. ரொம்ப நேரம் அறுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க நினைப்பதை விட எண்ணுகிறதை விட கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அதுதான் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். கவலையே படாதீங்க சிஸ்டர். நாங்க மனுஷன், நீங்க உங்ககிட்ட உதவி வாங்கின எல்லாரும் உங்களை மறக்கலாம். ஆனா யாரை நீங்க நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அவர் உங்களை ஒரு நாள் மறக்க மாட்டார்.
உங்களுடைய வாழ்வை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள் வாழ்வை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அதே பட்டணத்தில் நீங்கள் நிமிர்ந்து தான் நிற்க போகிறீர்கள். கைகளை தட்டி அதே இடத்தில், அதே குலம், கோத்திரம், ஜாதி, ஜனம், சொந்தக்காரங்கள் மத்தியில் தேவன் உங்களோடு இருக்கிறத நிரூபிப்பார். காரணம் அவர் மேல் வைத்த விசுவாசம் உங்களை வெட்கப்படுத்தாது. கவலையே படாதிருங்கள். எனக்கு பிரசங்கத்துக்கு இடையே சில நேரத்தில் இப்படி தோன்றும், அவர்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. எனவே அதை சொல்லிவிடுவேன். ஒரு நாள் கவலைப்படாதிருங்கள். விரும்புகிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் மேலான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். மனுஷனை நம்பாதவன் பாக்கியவான், விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? பிரார்த்தனை செய்வோம். ஆத்ம நேசரே, வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசண்டி கேளாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே திவ்யமாதில் காருமேன் ஆப்பால் கரை ஏற்றியே மோட்ச வீட்டு சேருமே. வேறே தஞ்சம் ஆரியேன் கைவிடாமல் நேசத்தான் ஆற்றி தேற்றி தாங்குமே. நீரே எந்தல் நம்பிக்கை, நீர் சகாயம் செய்குவீர். ஏதோ மற்ற ஏழையை சேட்டையாலே மூடுவீர். சம்பூரண தீக்கற்றோரை தாங்கிட நீரே மாதா யாவர நான சூத்த பாவிதான் நீரோ தூயர் தூயரே கேடுள்ளோன் நீ நீரைங்க நீ
தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே திவ்ய மார்பில் காருமே அப்பாக்கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமே அப்பாக்கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசி தேவனோடு 2 நிமிஷம் ஹோலி ஸ்பிரிட் ஓ ஹோலி ஸ்பிரிட் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. சொல்லு மகளே, அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா எல்லாரும் உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ஹோலி ஸ்பிரிட் ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உழைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி. சொல்லு மகனே, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தெல்லோரும். அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. என் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன்.
கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தா உமக்கு நன்றி. அல்லேலூயா. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஆராதனையே ஆராதனை ஆவில நிரம்பி 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 ஒரு விஷய அப்பாவுக்கு நன்றி சொல்லு மகளே. உன்னை ஆராய்ந்து பார். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற என்னுடைய இதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் வலப்பக்கத்தில் நீ இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மைத்தானே ஐயா, நிலைத்தானே ஐயா, ஐயா உம்மைத்தானே இயேசையா. Holy Spirit, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, பரலோக தெய்வமே, உடைய மகிமை இறங்கி வந்ததற்காக நன்றி அப்பா. இந்த blessing house முழுவதும் தேவ பிரசன்னம் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராய் இயேசுப்பா, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? மனுஷனை நம்பாமல் கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான், விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் சொல்ல சொன்னேன். அதை நம்பி யாரெல்லாம் திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதி. விரும்பினதை கொடும், சாபங்களை மாற்றும், சத்துரு வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். என் பிள்ளைகள் கை நிறைய ஆசீர்வாதத்தை கொட்டியான கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கிருபைதார். சத்துரு சேர்ந்து கொண்டு தந்துக்கு திராய்சரத்தை புசிக்கொள்கிறோம். நான் பிரஜமான ஊழியக்காரன் தேவரிச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்து கர்த்தர் இயேசுக்கு துதிகரமே செலுத்துகிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது சமூகம் முன்னும் பிறந்து காத்துக்கொள்ளட்டும். என் பிள்ளைகள் வீட்டு வாசலை திறப்பார். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகள் நிரம்பி வழியட்டும். நிரப்பும் 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 ஆசீர்வாதம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல்
ஆறுதல் தந்தனையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.